ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏர் vlogs. லாஸ்ட் வீடியோவில் அட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அங்கேருந்து செங்குளம் டேம் அங்கே வந்துட்டோம். அட்டுக்காடு வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு செங்குளம் டேம். இங்கே போட்டிங் எல்லாம் அவைலபிள் இருக்குது. ஸ்பீட் போட்டிங்கும் இருக்குது, நார்மல் போட்டிங்கும் இருக்குது. இங்கே வந்து 1100 வந்து ஸ்பீட் போட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நார்மல் போட்டுக்கு வந்து 2000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நல்லா இருக்குது அந்த பார்க்கு. இங்கே போட்டிங் வந்து பெர் போட்டுக்கு தான் சார்ஜ் பண்ணுறாங்க தவிர பெர் பர்சன் கிடையாது. அது சில்ட்ரனாக இருந்தாலும் எத்தனை அடல்ட்டாக இருந்தாலும் பெர் போட்டுக்கு தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பேர் வந்திருந்தாலும் சரி. ஆனால் வந்து ஸ்பீட் போட்டில் 5 மெம்பர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. எல்லா நார்மல் போட்டில் வந்து 20 பர்சன்ஸ் வரையும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளேசஸ் பார்த்துட்டு நேராக வந்து மூணார் மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டோம். மெயின் ஏரியா வந்துட்டு எங்களோட பழைய ரூம் வந்து அவ்வளோவா செட் ஆகலை. அதனால் வேறு ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போன பிளேசஸ் வந்து மாட்டுப்பட்டி டேம். மாட்டுப்பட்டி டேம் வந்து மூணார் மெயின்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. போகிற வழி எல்லாமே செம மிஸ்ட்டு. போகிற வழியிலே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அங்கே நிறைய கடைகளும் இருந்துச்சு. அங்கே சும்மா நிப்பாட்டிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சீனரியை பார்த்துட்டு அப்படியே மாட்டுப்பட்டி டேமுக்கு வந்து ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். இந்த பிளேஸ்க்கு வந்து 20 ருபீஸ் பர் வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ பர்சன்லாம் கிடையாது, பர் வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. காருக்கு வந்து 50 ருபீஸு, பைக்கு வந்து 20 ருபீஸு. நாங்கள் பைக்கில் வந்ததுனால 20 ருபீஸ் பே பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தோம். இந்த டேமில் எலக்ட்ரிசிட்டி கூட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மாட்டுப்பட்டி டேம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் வந்து எக்கோ பாயிண்ட்டு. இந்த பிளேஸில் வந்து நான் நினச்ச அளவுக்கு இல்லை, தண்ணி வந்து சுத்தமாக இல்லை, ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே வெளியவே இருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த இடத்துக்கும் ஒரு 20 ருபீஸ் போல் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேருந்து அப்படியே வந்து குண்டாலா டேமுக்கு போயிருந்தோம். இந்த இடம் வந்து செமையாக இருந்துச்சு. மிஸ்ட்டு அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் போனோடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லைட்டாக ட்ரிசலாக இருந்துச்சு. இந்த இடத்துலையும் போட்டிங் இருக்குது. சும்மா சின்ன போட்டு தான், பெடல் போட்டிங் தான் இருக்குது இங்கே. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போன பிளேஸ் வந்து டாப் ஸ்டேஷன். இந்த இடம் வந்து குண்டாலா டேம்லேருந்து 11 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு. இங்கே போகிறதுக்கு பர் பர்சன் 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வியூ பாயிண்ட் இருக்குது. ஒன்று வந்து கொஞ்சம் ட்ரக் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஒரு 700 மீட்டரில். இங்கேருந்து வியூ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. க்ளவுட்ஸ் எல்லாமே அப்படியே மூவ் ஆச்சு. அப்படியே அங்கே டைம் லேப்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே அங்கே எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸும் ஆட் பண்ணுறேன், பாருங்கள்.
இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.